ஓகே, திரு ஹஃபீசுல்லா, இப்போ இருதுருவ அரசியல் என்பதை நிரூபிக்கும் விதமாக தங்களுடைய பேச்சுகளை அல்லது விமர்சனங்களை தலைவர்கள் கூர்மைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூர்மைப்படுத்துறது என்பது அப்படின்றது ஒரு தனி மனித தாக்குதலாக முடிகிற சூழலை ஏற்படுத்திடுதா? இல்லை, அதாவது அது அந்த மாதிரி ஒரு கருத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தனிப்பட்ட விமர்சனமோ பொதுவெளியில் இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசினது கிடையாது. இப்போ இந்த கான்ட்ரவர்சி எங்கேருந்து தொடங்குது, அதிமுக எங்கேருந்து சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தான் பழனிசாமி காலில் விழுந்தார், சசிகலா அம்மா காலில் விழுந்த ஃபோட்டோ வச்சு பேசுகிறதுன்றது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஏன்னா யார் உங்களை முதலமைச்சர் ஆக்கினார்களோ அவர்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க, அவங்களுடைய காலை வாரி விட்டுருக்கீங்க. இப்போ உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் அவர்களுடைய காலையும் நீங்கள் வாரி விட்டுருவீங்க அப்படின்ற பொலிட்டிக்கல் கான்டெக்ட்னால தான் நம்ம அதை பேசுகிறோமே தவிர, அதுவும் பொதுவெளியில் பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயத்தை எடுத்து தான் அது ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனாகவும் பொலிட்டிக்கல் டிஸ்கோஸாகவும் பேசுகிறோம். பொலிட்டிக்கல் டொமைனுக்கு வந்துருச்சுங்கிறதுனால அது தனி மனித தாக்குதலா இல்லாம போயிடுமா? இது தனி மனித தாக்குதல்ன்றது எந்த விதத்தில் எடுத்துக்கிறீங்க? அதில் கேரக்டரை பற்றி ஏதாவது சொல்கிறோமா, இல்லை நடக்காத ஒரு விஷயத்த பேசுகிறோமா? காலில் விழுந்தாரு, அவரே ஒத்துக்கிறார்ல அதுக்கப்புறம், ஆமாம் நான் காலில் விழுந்தேன், நான் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தானே ஒரு பெரியவங்க காலில் விழுகிறது அப்படின்னு. நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். ஏன் இவ்வளோ நாள் அவங்கள துரோகின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நடுவில் அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ எப்படி அது காலில் விழுகிறது, பதவி கொடுத்தது அவங்க தான் அப்படின்னு ஒத்துக்கிற நிலைப்பாட்டுக்கு வரீங்க? இப்போ இது ஒரு பக்கம் இல்லை, அது அவர் எப்போதுமே அவர் மறுக்கலையே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறத கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற பதிலையும் அவர் சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு சசிகலா அம்மாவுடைய உதவியில தான் முதலமைச்சர் ஆகுறாருன்றதை என்டாஸ் பண்றாரா எடப்பாடி பழனிசாமி? இப்ப இவ்வளவு நாள் பண்ணாத ஒரு விஷயத்த இன்னைக்கு அவர் என்டாஸ் பண்றாரு. இது ஒரு புது விஷயம். இவ்வளவு நாள் நான் ஒரு வட்ட செயலாளராக இருந்து கிளை செயலாளராக இருந்து நானே முயற்சி பண்ணி நானே ஜெயிச்சு நானே முதலமைச்சர் ஆனேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு சசிகலா அம்மா உதவி பண்ணாங்க அதனால முதலமைச்சர் ஆனேன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சாரத்துடைய தொடர்ந்து நாங்கள் பேசினதுடைய வெளிப்பாடு தான் உண்மையை இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது தனிப்பட்ட தகவல், இட் ஹேஸ் a political relevance. உண்மையை ஒத்துக்க வைக்கிறது தான் நோக்கமா. பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் இருக்குன்றேன். உண்மையை ஒத்துக்கிறது இஸ் ஆட் ஆன் டு இட். இப்படி கால வரக்கூடியவருக்கு உங்களுடைய ஓட்டான்றது தான் எங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ். மாற்றுறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே போயிருந்திருக்கணும். இதுவரையும் தமிழ்நாட்டுடைய வரலாறுல முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா? சாபம் விடுற அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்றேன். நீங்க கொரோனாவிலேயே முதலமைச்சர் போயிருந்திருப்பாரு அப்படின்றது இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய வாதமா? இதுதான் நீங்க பொலிட்டிக்கல் நரேட்டிவாக கொண்டு வர போறீங்களா தமிழ்நாட்டு மக்கள்ல? இன்னைக்கு நீங்க ஒரு பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு தரப்பும் தனி மனித தாக்குதலை கொண்டு வராங்கன்னு பேசுறது இருக்குல்ல, அது ஏத்துக்கவே முடியாது. நாங்க பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல இருக்கிறத பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல அரசியல் நோக்கத்தோடு அரசியலோடு பேசுறோம். ஆனா இது முழுக்க முழுக்க தனிநபர் தாக்குதல். இதுல என்ன பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே செத்து போயிருந்தார் அப்படின்னா அதுல என்ன பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு? சரி, கொரோனாவோடவே அப்படியே செத்து போயிருந்திருக்கணும், அப்படியே கொரோனாவோட போயிருக்கணும்ன்றதுல என்ன பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு? நான் சொன்னதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் நான் ஜஸ்டிஃபை பண்றேன். எங்க தலைவர் பேசினது அது ரெண்டுக்கும் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு, பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கு, அதுல அரசியல் தன்மை இருக்குன்னு யாராவது டிஃபெண்ட் பண்ண முடியுமா? இப்போ இது ரெண்டுமே ஒப்பிடவே கூடாது. நாங்க தனி மனித தாக்குதல்களை செய்யவில்லை. பொதுவெளியில் இருக்கக்கூடிய பிறகு இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆன பிறகு அவர் அதிமுக ஜெயிக்க வைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கும் இந்த விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றோம், அதுல உண்மை இருக்கதானே செய்யுது. இதுல என்ன தோல்வியை நிராகரிக்க முடியுமா? இது அசம்ஷன்ல யூகத்தின் அடிப்படையில் பேசுற ஒரு விஷயமா, தனிப்பட்ட ஒரு தாக்குதலா? அப்ப இது எல்லாமே ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ், உண்மை, அரசியல் தன்மை எல்லாமே சேர்ந்து வைக்கிற ஒன்னையும் தனி மனிதர்கள் மீது சாபம் விடுறதையும் ஒப்பிடாதீங்க. இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற புரிதல் மக்களுக்கு இருக்குது. அதனால இதை ஒப்பீடு அளவில் ஏற்றுக்கவே முடியாது. நாங்கள் ஏன் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்படிலாம் பண்ணி உங்களுடைய ஆட்சியில் தான் நீட் வந்துச்சு, உங்களுடைய ஆட்சியில் தான் மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு நிதி தர மாட்டேன்னு சொன்னாங்க, உங்களுடைய ஆட்சியில் தான் மும்மொழி கொள்கையை திணிக்கிறேன்னு சொல்லி திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய கூட்டணி தான் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசினார்ல, தர்மேந்திர பிரதான் பேசி கிட்டத்தட்ட 5 to 6 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் அரசியல் பண்ணுறோம், திமுக
தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மும்மொழி கொள்கை எனக்கூடிய ஒரு ஆயுதத்தை எதிர்ப்பு காட்டி இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்குன்னு திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதிமுகவும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்ப அந்த விமர்சனம் அதிமுகவுக்கும் பொருந்துமா? அதிமுகவுடைய ஆட்சி தோல்வி, அதிமுகவுடைய தொடர் தேர்தல் தோல்வி, மக்கள் புறக்கணிப்பெல்லாம் மறைப்பதற்காக அதிமுகவும் இருமொழி கொள்கைன்ற ஒரு டிராமாவை செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற குற்றச்சாட்டு அதிமுகவுக்கும் பொருந்துமா? இது வெறியும் எடப்பாடி பழனிசாமி தர்மேந்திர பிரதான் பேசின பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. இப்ப கடன் வாங்குறத பத்தி பேசுறாங்க. அதிமுக ஆட்சியில கடன் வாங்கினது இல்லையா? சரி, எந்த மாநிலம் கடன் இல்லாம இருக்கு? அது என்ன தமிழ்நாடு வாங்குற கடன் மட்டும் தான் உங்களுடைய கண்ணுக்கு குத்துது? இந்தியாவுடைய கடன் 250 லட்சம் கோடியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. அதை பத்தி தர்மேந்திர பிரதான கேள்வி கேட்கணும்ல எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து தமிழர்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள் பாஜகவால். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் மரபை சிதைத்து கொண்டு சாபம் விடும் அரசியலை, சாபம் விடும் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கிறார். அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய விமர்சனம் ஒண்ணு கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, அதிக கடன் வாங்குனதுன்னு சொன்னது பிரவீன் சக்கரவர்த்தியும் கூட சொன்னார். பிரவீன் சக்கரவர்த்தியும் சொல்லி இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் irrelevant. அவருக்கும் சேர்ந்துதான் இந்த விமர்சனம். ஓகே, திரு பாபு முருகவேல், தனி மனித தாக்குதல் அந்த பரப்புரைகள்ல பேசப்படுறதுல இங்க முன்வைக்கப்படுற விமர்சனத்துல ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு, அதுல இருக்கா என்ற கேள்வியை கேட்கிறார். 2019 நீங்கள் தேர்தலை பார்த்தீங்கன்னா 2019, 2021, 2024 இவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, தந்தைக்கும் மகனுக்கும் தந்தை என்ன பேட்டர்ன் முன்னெடுப்பாருன்னா பாஜக உள்ள வந்துடும். 2019ங்கிறது எந்த அடிப்படையில்? நாடாளுமன்ற தேர்தல். ஓகே, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், இவங்களோட தேர்தல் பரப்புரை, தந்தைக்கும் மகனுக்குமான தேர்தல் பரப்புரை, பாஜக உள்ள வந்துடும், அதிமுக அடிமையாக இருக்கிறது தந்தையுடைய பேட்டர்ன். மகனுடைய பேட்டர்ன் என்னன்னா, ஒரு கையில் செங்கல் எடுத்துவார், இன்னொரு கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துவார். இதுதான் காமிச்சு இதுதான் வந்து அவங்களுடைய தேர்தல் பேட்டர்னே தான். உங்களுடைய சாதனையை நீங்கள் முன்னெடுங்கள், எங்களுடைய சாதனை நாங்கள் பட்டிடுவோம். இப்போ இன்றைக்கி கூட கொளத்தூரில் பிரச்சாரம் பண்ணுறார் எங்களுடைய பொதுச் செயலாளர். அங்கே இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்து இரட்டையிலே பிரச்சாரம் செய்கிறார். அப்போ கூட அங்கே சொல்கிறாரு, திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த இடத்துக்கு எங்களுடைய சாதனைகளை பட்டிடுகிறோம், உங்கள் தொகுதிக்கு நீங்கள் வாங்க, 4 நேரம் நீங்கள் கூறீங்க, நாங்கள் வரோம், அங்கே வந்து நம்ம விவாதம் பண்ணலாம், யாருடைய சாதனைகள் இருக்கிறது என்று விவாதம் பண்ணலாம். இது போன்ற தரம் தாழ்ந்த பிரச்சாரங்கள் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நேற்று பேசுகிறார். இவங்களுடைய தேர்தல் பேட்டர்னே இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம், இந்த 3 தேர்தலாகவும் எந்த விதமான எதிர்வினையும் நாங்கள் ஆற்றவே இல்லை. சரி, இவங்களோட தரம் அப்படி தான், இவங்களோட வந்த வழி அப்படி தான், அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு நாங்கள் பண்ணி எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் மௌனமாக இருப்பது சம்மதத்துக்கு அறிகுறி என்பதை போல் அவங்க டேக் இட் டு கிராண்டட்னு சொல்லி எடுத்து இவங்க தொடர்ந்து இதை பேசிக்கொண்டே வருகிற போது நாம் தரம் தாழ்ந்த விதத்தில் அவங்களுக்கு தக்கடி நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பது எதிராளி தான் முடிவு செய்கிறான் என்பதை போல நீங்கள் நான் என்ன பேசணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, அதுக்கான என்னுடைய தூண்டுதலை செய்கிறீங்க, நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறோம். இன்றைக்கு தேர்தல் நாங்கள் இது போல இன்றைக்கு இந்த விவாதம் பேசுபொருளாகி இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் பேசியதன் அடிப்படையில் நாங்கள் பேசணும். சிம்பிளாக சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலுக்குள்ளே பூந்துவார். இது என்ன மாதிரியான மகளிரை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது? ஒரு பெண் சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை நான் சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது காலுக்குள்ளே பூந்துவார் என்ன மாதிரியான ஒரு பேச்சு இது? உங்கள் வயசு என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்கள் யாரை கவுண்டர் பண்ணுறீங்க? அப்பயும் சைலண்டாக இருந்தாச்சு. இது வந்து 21 தேர்தலில் அப்பயும் நம்ம சைலண்டாக விட்டாச்சு. தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிற போது இது அப்படியே கண்டினியூ ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்?